ஒரு நாள் உழைப்பு சாப்பாடு. குழந்தைகளே, ஒரு நாள் நம்ம மகேஷ்ன்ற பையன் தாத்தா கூட வயலுக்கு போக முடிவு செய்தான். நான் பண்ணி உங்க மாதிரி வேலை பண்ணுவேன்னு அவன் பெரு நம்பிக்கையோட சொன்னான். தாத்தா கூட சிரிச்சிட்டு, வாப்பா மகேஷ், ஒரு நாள் முயற்சி பண்ணிப்பாரு அன்னார். காலை சூரியன் பொன்னால ஒளி தூவும்போது மகேஷ் ஒரு சிறு கூடை எடுத்துக்கிட்டு வயலுக்கு போனான். வயல் காற்று வீசும், நெல் அலைப்பாயும், எத்தனை அழகா இருக்கும் தெரியுமா? தாத்தா சொன்னார், மகேஷ், முதல்ல இந்த தண்ணீரை கொஞ்சம் ஊற்று. மகேஷ் மகிழ்ச்சியா பிடிச்சான். ஆனா ஹோ ஹோ ஹோ, எவ்வளோ எடையும் அந்த தண்ணீர் குடம்! ஒரு தடவை தூக்கினான், 2 தடவை தூக்கினான். ஐயோ, குடம் கீழே விழப்போகிறது போல. உழைப்பு ஆரம்பிச்சாதான் சூரியன் என்னதான் சூடு கொடுப்பான்னு தெரியும். தாத்தா, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு மகேஷ் வாய சுண்டினான். தாத்தா சிரிச்சிட்டு, கஷ்டம் இல்லாம சாப்பாடு வருமா பையா அன்னார். ஆனா மகேஷ் விட்டு கொடுக்கல. வேலை முடிஞ்சதும் தண்ணீரில் முகம் கழுவியதும் காற்று வீசும்போது அவன் குளிர் காற்றை ரசிச்சான். ஓஹோ, இதுதான் உழைப்புக்கு பிறகான சந்தோஷமா நான் அவன் தன்னாலேயே நினைச்சான். மாலை நேரம் தாத்தா ஒரு சிறிய தட்டில் சூடான சாதம், பருப்பு, நெய் எடுத்து வைத்தார். வாசனை, ஆஹா, வாசனை மட்டும் போதும் பசிக்க. மகேஷ் ஒரு முதல் எடுத்து வாயில் போட்டதும் அவன் கண்கள் பெரியவைகளானது. தாத்தா, இதுல என்ன ஸ்பெஷல், ரொம்ப சுவைன்னு கேட்டான். தாத்தா அன்போடு சொன்னார், சுவைனா உணவில் இல்ல பிள்ளையே, உழைப்புல தான் சுவை. உழைத்த பிறகுதான் ஒரு தட்டு சாதமும் விருந்தா இருக்கும். அந்த நாள் முதல் மகேஷ் உணவை சும்மா சாப்பிடல, ஒரு தானியத்துக்கு கூட எத்தனை உழைப்பு நினைத்து நன்றியா சாப்பிட ஆரம்பிச்சான். குழந்தைகளே, நாமும் சாப்பிடும் ஒவ்வொரு உணவுக்கும் பின்னாடி நிறைய அன்பும் உழைப்பும் இருக்கு. அதை மதிக்கணும், வீணாக்க கூடாது.